ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கடை வந்து லீவ் விட்டாச்சு. கடை பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் லீவ் விட்டாச்சு இன்றைக்கி ஒரு நாள். அதனால் பார்த்தீங்களன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நம்ம வந்து மார்க்கெட் போயாச்சு. மார்க்கெட் போயிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலிங்களா, அது எல்லாமே காலி. மிளகா, மல்லி, திருப்பம் வந்து கோதுமை இல்லை, எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிப்போச்சு. அதனால் சொல்லிவிட்டு நம்ம வந்து கடைக்கு தேவையான பொருள் வந்து இந்த லீவ் விட்டால் தான் நம்ம வந்து வெளியிலே கிளம்புவோம். சரி, நம்ம வந்து போய் மிளகா வாங்கிட்டு வந்துடலாம். மிளகா தூளும் காலி, ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்குது. அதை காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடையில் யூஸ் பண்ண, அதனால் கடையில் வாங்கினா நம்மளுக்கு வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 5 கிலோ போய் குயிக்காக போயிட்டு நம்ம வந்து போய் மிளகா வாங்க நம்ம வந்து கிளம்பியாச்சு. மிளகா, மல்லி எல்லாமே போய் கொஞ்சம் கடைக்கு என்ன பொருள் வந்து தேவையானது கொஞ்சம்லாம் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு நமக்கு கிளம்பியாச்சு. மார்க்கெட் தான் போனோம். பாண்டியில் இருக்கிற மார்க்கெட் தான். அங்கே போய் பார்த்திங்களான்னா, சரி நம்ம வந்து ஒரு கடையாக வந்து ஏறி நானும் இறங்கிட்டே இருந்தேன். அங்கே போய் பார்த்திங்களான்னா இந்த ஊசி மிளகாவே இல்லைன்னிட்டாங்க. இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்களான்னா ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடெல்லாம் பார்த்திங்களான்னா சிறு மிளகா காரமாக இருக்கணுவாங்க. நானும் அப்படி தான் கேட்டேன். இந்த சைடெல்லாம் ஊசி மிளகாமா இது பேருன்னாங்க. நான் வந்து ரெகுலராக இது தான் வாங்கி நான் யூஸ் பண்ணி நான் அரைச்சிருக்கிறேன். இங்கே நானுமே வந்து 3 கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். எங்குமே மிளகா இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரேட் எல்லாம் வந்து ஓவராகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் இருக்கிறங்க மிளகா வந்து 1 கிலோ வந்து 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எந்த கடையில் இறங்கினாலுமே மல்லி வந்து நம்மளுக்கு 200 ரூபா 1 கிலோ. நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து மிளகா, மல்லி, அரிசி எல்லாமே வந்து காய வச்சு அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். கடைக்கு தேவையானது ஓகேங்களா. மிளகா வந்து நம்ம வந்து இப்போ இந்த கடைக்கு நான் போயிட்டு வந்துட்டு, இந்த கடைக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து மிளகா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி வச்சுருக்குறாங்கன்னா பெரிய பெரிய மிளகாவாக வச்சுருக்குறாங்க, பட்டையாக. அது வந்து காராது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த மாதிரி மிளகா போட்டால் காராது. சிறு மிளகா இருக்குது பாருங்கள், சின்னதாக. அது 1 2 போட்டாலுமே வந்து அவ்வளோ காரமாக நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிளகா போட்டாலே போதும். இது எப்படின்னா சொல்லிட்டு காரமும் இருக்காது. 4 5 ஸ்பூன் வந்து அள்ளி போடுற மாதிரி இருக்கும். ரெட் கலராக மாறிடும் குழம்பு எல்லாமே. நம்மளுக்கு தேவையில்லை அந்த மாதிரி மிளகா வாங்காதீங்க. யாராக இருந்தாலுமே காரமே இருக்காது சரிங்களா. ஒரு மிளகா போட்டாலுமே வந்து காரமாக இருக்கும் சிறு மிளகா. இந்த கடை என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்லான்னா பார்த்தீங்களான்னா இங்கே எல்லாமே வந்து 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா நம்ம என்ன கடை தான் போகிறது, நானும் இத்தனை கடைக்கு போயிட்டு ஏறி இறங்கிட்டேன். இந்த மிளகாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்லன்னா இங்கே ஒரு கடை இருக்குது, சரி வாங்க இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த மிளகா இங்கே இல்லாமல் வந்து 4 வெரைட்டிஸ் தான் மிளகா வச்சுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற மிளகா இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரேட்டு வந்து கேட்டு எல்லாத்துக்குமே வந்து 400 ரூபாயிலேருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எல்லாமே வந்து அது கீழே கம்மியே கிடையாது. சரி, இன்னொரு கடை இருக்குது, வாங்க நம்ம வந்து அந்த கடையில் போய் பார்ப்போம். அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்து என்ன வந்து போகணும்னு பார்த்துக்க. அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறு மிளகாவே நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்பாடா வந்துச்சுடப்பா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிளகாயே வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலும் இத்தனை கடை நான் ஏறி இறங்கும் எங்குமே கிடைக்கல. இந்த கடையில் வந்து பார்த்தோம்லான்னா இந்த கடையில் தான் நம்மளுக்கு வந்து சிறு மிளகாவே கிடைச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களான்னா வந்து எல்லா கடையோட இங்கே கொஞ்சம் ஒரு 20 ரூபா 10 ரூபா கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே காரம் இல்லாதே வந்து அவ்வளோ ரேட்டாக விற்கிறாங்க. இந்த கடை பார்த்தோம்லன்னா இங்கே வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா 280 ரூபா 1 கிலோ போட்டாங்க. நம்ம கடைக்கு தான் வாங்குகிறோமோ, ஆனால் ஃபிக்ஸட் ரேட்டு தான். நடேச முதலியார் கடைக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது. இந்த கடையில் தான் வந்து பார்த்தோம்னா எல்லா சாமானுமே நான் வந்து ரெகுலராக வாங்கியிருக்கிறேன். சரி, எல்லா கடை விசாரிச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி தான் நான் விசாரித்தேன். பார்த்தோம்னா இங்கே வந்து 20 ரூபா கம்மி தான், 280 ரூபா. அந்த மிளகாய் இங்கே தான் இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி வந்து குயிக்காக நானுமே வந்து இந்த மிளகாயும் பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மிளகாயும் வாங்கிட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தானியம் வெங்காயம் எல்லாமே கலந்தது கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அதை வாங்கிட்டு மல்லியுமே நான் வந்து ஒரு 3 கிலோ வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த கடைக்கு தான் வரும். ஒரு 10 ரூபா நம்ம அங்கே வாங்குறத விட இங்கே 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளுமே. ஆனால் நான் அதனால தான் வந்து அங்கெல்லாம் எங்குமே வாங்காமல் லீவ் விட்டால் இந்த மாதிரி மார்க்கெட் நம்ம கிளம்பி வந்துடுவோம். மார்க்கெட் கிளம்பி வந்து நம்ம வந்து எல்லா பொருளும் இங்கே தான் வாங்கிட்டு போவோம். மாமாவும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கடைக்கு போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு தான். அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கொஞ்சம் எப்படின்னா நம்ம அங்கே வாங்குறதோட இங்கே வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம அவ்வளோ தொலைந்து நம்ம வந்துட்டோம். எல்லா பொருளுமே நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் மாமாவை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி மாமாவும் டைம் ஆயிடுச்சு ஓவராக எல்லா கடை தெரியறதுக்கெல்லாம் இப்படினாலும் நைட் 10 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க இவ்வளோ தொழு வந்தாச்சு, வாங்க இது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து சமைக்கிற போது டென்ஷன் ஆகும் பாருங்கள், எதுவுமே இல்லாமல். இவங்க ஆண்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் ஒரு டென்ஷனாகவே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து காய் இல்லை,
ஒரு இஞ்சி இல்லை பூண்டு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா பக்கத்து வீட்டில் கடை வாங்கினா ஒரு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், சரி நம்ம வந்தது அந்த மாதிரி கையோட இது வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து பூண்டு வந்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டேன். வாங்க வந்து முடிவு பண்ணிவிட்டேன். மாமா வந்து எதுக்கு 2 கிலோன்னு கேட்டாங்க. நம்ம ரெகுலர் யூஸ் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் வந்து 2 கிலோ வாங்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லி நானுமே 2 கிலோ வாங்கிட்டு பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது நானும் போய் பார்த்தேன், இந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா தேவையானது எல்லாமே இருந்துச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது. நானுமே சீரகம், கடுகு, துவரம்பருப்பு எல்லாமே நானும் வாங்கிட்டேன். இது எதுக்கு இத்தனை வாங்குறேன்னு சொல்லிட்டு மாமா கேட்டாங்க. இல்லைங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது, சமைக்க போகிறது நான், எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன இல்லை வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் தேவையான பொருள் மட்டும்தான் நான் வாங்குகிறேன். நம்ம வந்து ரேஷன் பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு சாம்பாருக்கு, அதனால் வந்து எனக்கு நான் இது வாங்கிக்கிறேங்க அப்படின்னு நானுமே சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்களான்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லிக்யூட் எங்கிருந்தோ வந்தாலுமே நான் வந்து இந்த கடை தான் சுற்றி நான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைக்கு வந்தால் தான் எல்லா தேவையான பொருளுமே நான் இதில் தான் வாங்கினேன். கடைக்கு தேவையான பொருள் ஸ்டூல்லேருந்து ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பொருள் அவ்வளோ தொலைவில் வந்து இங்கே மார்க்கெட் கிட்ட இந்த கடையில் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும். எல்லா பொருளுமே தரமாகவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிட்டன கேரக்டர் எல்லாமே அவர் நல்லாவும் நம்மளுக்கு நம்ம கேட்குற ரேட் கொடுப்பாங்க. அது மாதிரியெல்லாம் டெரராக ஒரு மாதிரியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இந்த லிக்யூடு போட்டால் தான் வீடே வந்து ஒயிட்னஸ் அழகாகவே ஆகும். ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டேன், அதனால் ரெகுலராக இந்த லிக்யூடு இல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியல. கொஞ்சம் போட்டு தேய்ச்சாலுமே ஒயிட்டாக அழகாக வந்து கண்ணாடி மாதிரி பளபளன்னு வீடு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமளுமே வந்து கடைக்கு தேவையான சூப்பு கவரு, கேரிப்பை எல்லாமே நாமளும் வாங்கிட்டு இருப்பேன். மார்க்கெட்டை வந்தது அந்த மாதிரி இத்தனை பொருள் ஒரு நாள் வந்து ஈவினிங் ஃபுல்லாக இத்தனை கடை ஏறி இறங்கி எல்லாத்தையும் பொருள் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ்க்கு எல்லாருமே இருக்கிறது பார்த்திங்களன்னா கொஞ்சம் நம்ம மேக்கப் பண்ணுற போது நான் மேக்கப் போட மாட்டேன், தலை சீரும் கொஞ்சம் ரெடி ஆகிற போது நம்மளுக்கு ஒரு பொருள் இல்லைனாலும் ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா நாம் வந்துட்டும் சரி நம்மளுக்கு தேவையானது நாமளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து மேக்கப் பண்ணுற கடைக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறமா நானுமே அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வளையல், கிளிப்பு, பாப்பா வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வந்து யூஸ் பண்ணுற பேண்டு, வீட்டில் வந்து ஒரு பேண்டை வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும், அதை எங்கேனாலும் தூக்கி கிடாச்சிருவாளா, அதனால் வந்து ஒரு 2 பேக்கெட் பேண்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நானுமே வந்து ஸ்டிக்கரு, வளையல் எல்லாமே கொஞ்சம் எனக்கு தேவையானது. இந்த மாதிரி லீவ் ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து வெளியிலே போக முடியும். ஆனாலுமே அன்றைக்கி வந்து லீவ் ஒரு நாள் பல்காக ஒரு பர்ச்சேஸ் இருக்கும் பாருங்கள், அதை தான் ஷாக்கான நியூஸ். வேறு என்ன செய்கிறது, நம்மளுக்கு இல்லாத பொருள் அன்றைக்கி நாள் நம்மளுக்கு வாங்கினா தான் நாமளுமே கரெக்டாகவே இருக்கும். வேறு நம்ம கடை வச்சுட்டா வந்து கடைன்னு சொல்லிட்டு இப்படி தான் போவோம். மாமாவுமே வந்து இந்த முடியை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து நான் இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் காமெடி பண்ணுறதுக்குன்னு. நான் வந்து வேணாம், இன்னொரு நாளுக்கு வாங்கிக்கலாம் வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை நானுமே வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டேன். எல்லாமே வந்து இங்கே எப்படின்னா இருக்கும், காய்கறி நானும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து ஃப்ரூட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய்.